ஹாய் காய்ஸ், அசிஸ்டன்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஓப்பனிங் சீன்லேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஹீரோவும் ஹீரோயின் கூட சேர்ந்து சாப்பிட்றாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு சிக்கன் துண்டு எடுத்து ஹீரோயினுக்கு ஆசையாக கொடுக்க, ஹீரோயினும் இல்லை எனக்கு வேணாம், சிக்கன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணும் இருக்கும். அந்த பொண்ணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த சிக்கன் துண்டை எடுத்துக்கிறது. இதை பார்த்து கடுப்பான ஹீரோவும் தின்னி மாடு எப்படி தின்றான்னு பாரு அப்படின்னு திட்டுறான். நேரம் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கு செகண்ட் ஹீரோவும் வர, செகண்ட் ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோக்கு பத்திக்குது. இந்த சனி எதுக்கு இங்கே வருது அப்படின்னு கடுப்பான ஹீரோவும் நேரா செகண்ட் ஹீரோ கிட்ட போய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு கேட்க, செகண்ட் ஹீரோவும் ஏன் மச்சான் அப்படி சொல்ற, உனக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேனா, அதுதான் பார்க்கணும் போல இருந்துச்சு, உன்னை பார்க்க வந்த என்னைய எதுக்கு மச்சான் திட்டுற அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிருது. ஏண்டா நாயே அப்படின்னு செகண்ட் ஹீரோவோட மூஞ்சி முன்னாடி போய் செகண்ட் ஹீரோவை பார்த்து பச்சை பச்சையா திட்டுறான். அப்ப செகண்ட் ஹீரோவும் ஹீரோவை வெறுப்பேத்தணும்னு ஹீரோவை பத்தி கேவலமா பேச, நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவோட கண்ணத்திலேயே ஒன்று வச்சிடுறான். செகண்ட் ஹீரோவும் ஹீரோவை கண்ணா பின்னான்னு அடிக்க, பக்கத்துல இருந்த ஸ்டூல் எடுத்து செகண்ட் ஹீரோக்கு அடிக்க போக, செகண்ட் ஹீரோவோட பின் தலையிலேயே எத்தடி புக் ஒன்று வந்து டமார்னு விழுவுது. செகண்ட் ஹீரோவே அடிச்சவன் யாருடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. சும்மா அழகா ஸ்டைலா நடந்து வந்து, ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஸ்டூடெண்ட் மேலேயே கை வைப்பனி, மண்டைய பேத்துருவேன் பாரு அப்படின்னு ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை திட்ட, நீ யார்டி நடுவுல அப்படின்னு செகண்ட் ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயினும் நான் இவனோட டீச்சர்டா, என்னோட கண்ணு முன்னாடியே அவனை அடிக்கிறேனி, நீ என்ன அவ்வளோ யோக்கியமானவனா அப்படின்னு செகண்ட் ஹீரோவை எவ்வளோ தர கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளோ தர கேவலமா திட்டுறாங்க ஹீரோயின். அப்போ அந்த குட்டி பொண்ணு சும்மா இல்லாம மேடம் தண்ணி குடிங்க மேடம் அப்படின்னு தண்ணிய கொடுக்க, நம்ம ஹீரோவும் உட்காருங்க டீச்சர் அப்படின்னு ஸ்டூலை போட்டு கொடுக்க, செகண்ட் ஹீரோவும் இருங்கடா உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட அடிப்பட்ட காயத்துக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க. அப்ப ஹீரோவும் நீ எதுக்குடி அவனை அடிச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் யாரு தப்பு பண்ணாலும் டீச்சர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நைட் டைமும் ஆக ஹீரோவோட மேனேஜர் வந்து புலம்புன்னு புலம்புறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் சண்டை போட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல ஹீரோ அடிக்கிறத மட்டும் யாரோ போட்டோ எடுத்து நெட்ல போட்டு விட்டு ஹீரோவோட நட்டை கழட்டி இருப்பாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவும் இது போங்காட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன், அடி வாங்கினது நாடா, என்னமோ நான் அடிச்ச மாதிரி இந்த போஸ்ட போட்டு இருக்கானுங்க அப்படின்னு புலம்புறான். அடுத்த பக்கம் செகண்ட் ஹீரோவும் அவனோட மேனேஜர் கிட்ட, ஹீரோ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான்ல, இது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான், மெயின் ஷோ இனிமே தான் இருக்கு, ஹீரோவை எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செய்வேன் அப்படின்னு வில்லத்தனமா பேசலாம் செகண்ட் ஹீரோ. கட் பண்ண அடுத்த சீன்ல மேனேஜரும் போய் ஹீரோ கிட்ட, பாஸ் ஒரு கிரீமோட ஆட் உங்களை தேடி வந்திருக்கு, இதை கொஞ்சம் நடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆடா முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோயினும் நீ நடிக்காட்டி செகண்ட் ஹீரோ நடிச்சிருவான் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, ஆனா உன்னா இதை மட்டும் சொல்லிருமா, சரி நடிச்சு தொலைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். சரின்னு சொல்லி அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஆட்கான ஷூட்டிங் ஸ்பாட்க்கும் போறாங்க. அங்க போன நம்ம ஹீரோவும் எங்கடி ஷூட்டிங் ஸ்பாட் என்ன உன்னத்தையும் காணோம் அப்படின்றான். ஹீரோயினும் இங்கதான் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஏது இந்த இடத்துலயா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல ஒரு டேபிளையும் சேரையும் போட்டு கொசுக்கடியிலேயே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோயினும் செம்ம சூடா இருக்குதுன்னு அவங்க வச்சிருக்கிற விசிறியால விசிறிக்கிட்டே இருக்க, இத பக்கத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோவும் குட்ரியாத, ஒரு சூப்பர் ஸ்டார் பக்கத்திலேயே இருக்கேன், நீ மட்டும் தனியா விசிறிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த விசிறியையும் புடுங்கிடுறான். ஹீரோயினும் பாத்துடா, அது ரொம்பவே ரேர் பீஸ், ஒன்னு தான் இருக்கு, அத மட்டும் நீ உடைச்சனா உன்னோட கைய நான் உடைச்சிருவேன் அப்படின்றாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோவும்
ஆமாம் பெரிய விசிறி, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு விசிறிய தூக்கி போட்டு ஹீரோவும் எந்திரிச்சு போக அந்த விசிறில தெரியாம காஃபி கொட்டு பட்டுரும். இத பார்த்த ஹீரோயினும் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஹீரோவும் சரி சரி விடுமா, நான் உனக்கு புதுசா ஒண்ணு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதும், டேய் நாயே, நான் தான் சொன்னேன்ல அது ரேர் பீஸ்னு, ஒன்னே ஒண்ணு தாண்டா இருந்துச்சு, இப்ப அதுவும் போச்சா அப்படின்னு அப்செட் ஆகுறாங்க ஹீரோயின். ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமாகிரும். கட் பண்ணி அப்படியே ஹீரோ அந்த ஆட் ஷூட்லயும் நடிக்கிறான். அந்த ஆட் ஷூட்லயும் நடிச்சு முடிச்சுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோவும் வர, ஹீரோயின் கொசுக்கடியிலேயே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்ப நடிச்ச ஆட் கூட ஒரு மொஸ்கிட்டோ ஸ்ப்ரேயோடது தான். ஹீரோவும் அந்த ஸ்ப்ரேய கையிலேயே வச்சிருப்பானா. சரி பாவம் ஹீரோயின் அப்படின்னு அந்த ஸ்ப்ரேய ஹீரோயினுக்கு அடிக்க போக ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. என்னடா பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோவும், இல்ல இல்ல டீச்சர், உங்களை கொசு கடிச்சதா, அதுதான் இந்த ஸ்ப்ரேய அடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும், ஹீரோயினும் ஹீரோவோட மூஞ்ச நல்லா உறுத்து பார்த்துட்டு அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட கன்னத்துலயும் ஒரு கொசு இருக்கும். ஹீரோயினும் அப்படியே நில்லு அசையாத அப்படின்னு ஹீரோவோட கன்னத்திலேயே பட்டார்னு போட்டுடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவோட கண்ணும் சிகப்பு கலர்ல வீங்கி இருக்கும். ஹீரோவும் அடி பிச்சிட்டாலே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல கிளம்பி போக அந்த நேரம் மழை கொட்டுன்னு கொட்டும். ஹீரோயின் காருக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. கடுப்புல இருக்கிற ஹீரோவும், என்னடா இது, மழை வேற உசுர வாங்கி தொலைக்குது அப்படின்னு கடுப்புல இருக்கிறான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினை திரும்பி பார்க்க ஹீரோயினோட உடம்புல சிகப்பு கலர் புள்ளி புள்ளியா விழுந்திருக்கும். ஹீரோவும் என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு, வா வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு ஹீரோயினா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹீரோவும், டாக்டர் டாக்டர் ஹீரோயினுக்கு என்னாச்சு, எதுவும் பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு பதறுன்னு பதறான். இப்ப டாக்டரும், இருப்பா பதறாத, இது கொசுக்கடியால ஏற்பட்ட சிகப்பு கலர் புள்ளி தான், அதுக்கு மேல ஏதோ கிரீமை ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க, அதுதான் இவங்களுக்கு அலர்ஜி ஆகிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னதும், அப்ப ஹீரோவும், ஓ அதுதான் மேட்டரா அப்படின்னு அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி, இங்க பாருடா, நான் இன்னைக்கு நடிச்சேன்ல ஒரு ஆடு, அந்த ப்ராடக்டை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றான். மேனேஜரும் ஓகேன்னு சொல்ல, அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவும், ஐயோ ஹீரோயினை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு அவங்களோட விசிறிய கையில வச்சுக்கிட்டு இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு நைட் 12 மணிக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, மச்சான் இப்படி ஒரு சீன் ஆகிருச்சு, உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க, கடுப்பான ஃப்ரெண்டும், ஏண்டா நாயே, இப்ப நடுராத்திரி 12 மணிடா, எதுக்குடா கால் பண்ணி உசுர வாங்குற அப்படின்னு ஃப்ரெண்டும் புலம்ப, மச்சான் மச்சான் ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு ஹீரோவும் கெஞ்சுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டும், ஏண்டா நாயே, கனவுல ஹன்சிகாவோட டூயட் பாடிக்கிட்டு இருந்தேன்டா, அந்த நல்ல கனவை கலைச்சதும் இல்லாம ஹெல்ப்பா கேக்குற, செருப்பாலேயே அடிப்பேன், போனை கட் பண்ணுடா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோவும் அந்த விசிறிய பத்தி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறான். கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ காலையிலேயே எழும்பி ஹீரோயினுக்காக சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிருப்பான். ஹீரோயினும் தூக்கத்துல இருந்து எழும்பி வர, குட் மார்னிங் டீச்சர், பாத்தீங்களா உங்களுக்காக நான் சமையலெல்லாம் சமைச்சிருக்கேன், வாங்களே வந்து டேஸ்ட் பண்ணுங்களே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் உங்களுக்காக சூப்பெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் சத்தம். ஹீரோவும் எவன்டா அது அப்படின்னு போய் கதவை திறக்க வெளியே ஹீரோவோட மேனேஜரும் அந்த குட்டி பொண்ணும் நிக்கிறாங்க. சாப்பாடு டைம் பார்த்து கிளம்பி வந்துடுறது இல்ல, சரி சரி வந்து தொலைங்க அப்படின்னு உள்ளேயும் கூப்பிடுறான் ஹீரோ. அந்த குட்டி பொண்ணும் போய் ஹீரோயின் கிட்ட, என்னம்மா வாசனைலாம் தூக்கலா இருக்கு, இன்னைக்கு மேடம்க்கு நல்லா கட்டு போல அப்படின்னு கிண்டல் பண்ணுது. அப்ப அந்த குட்டி பொண்ணும், கொஞ்சம் இரு, வேற ஏதோ சூப்பரான ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கே, ஆமா அது என்ன அப்படின்னு குட்டி பொண்ணு கேட்க ஹீரோயினும், அதுவா, அது ஹீரோ செஞ்ச சூப்பு அப்படின்னு சொன்னதும், எனக்கு சூப்னா ரொம்பவே பிடிக்கும், நான் போய் அதை குடிக்கிறேன் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு போய் சூப்புக்கு கேமை கொடுத்துருது. அடுத்த பக்கம் மேனேஜர் கிட்ட பேசுற ஹீரோவும், என்னடா அந்த ப்ராடக்ட பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னேனே எங்கன்னு கேட்க மேனேஜரும் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்றான்.
ஹீரோவும் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு இமீடியட்டா அந்த ப்ராடக்டோட லைசனை கேன்சல் பண்ண சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்ல மேனேஜரும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன, ஹீரோவும் பார்க்க வர பக்கத்துல இருக்கிற குட்டி பொண்ணை பார்த்துட்டு, ஏய் குட்டி பொண்ணு, உன்னோட அங்கிள் கிளம்பிட்டாரே, நீயும் போறியா அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணும் எப்ப பார்த்தாலும் என்ன விரட்டுறதுலே இருடா அப்படின்னு அங்க இருந்து போகுது. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சூப்பை குடிச்சியாமா அப்படின்னு கேட்க, இல்ல அந்த குட்டி பொண்ணு அப்படின்னு ஹீரோயினும் இழுக்க, நம்ம ஹீரோவும் ஐயோ என்னோட சூப்பு 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 அப்படின்னு சூப்பையும் போய் பார்க்கறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் அடியே குட்டி பிசாசு, என்னோட சூப்பை வலிச்சு அடிச்சிட்டு போயிட்டியேடி, உனக்கு வயித்தால போக அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை திட்டுன்னு திட்டுறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு வந்திருப்பாரு. உள்ள வந்த நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்த்து, ஏண்டா நாயே உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வரும். ஹீரோ குடுன்னு அங்கிருந்து ஓடி வெளியே போறான். அப்ப ஃப்ரெண்டும், டேய் ஒரு மனுஷன் இங்க நின்றுகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஓடுற அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் மச்சான் நீ கண்டினியூ பண்ணு, நான் ஓடி போய் வந்துடுறேன் அப்படின்னு வெளியில யாரையோ பார்க்க போறான். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு அவங்களோட விசிறி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு விசிறிய கொடுக்கறான். ஹீரோ அந்த விசிறி செஞ்ச மாஸ்டர் கிட்டயே போய் ஹீரோயினுக்காக அந்த விசிறிய செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோ அவசரமா ஓடினதும் அந்த மாஸ்டரை பார்க்கத்தான். ஹீரோயினும் அந்த அழகான விசிறிய பார்த்துட்டு, இந்த விசிறி எனக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா உனக்கு தான். ஹீரோவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாரு. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். See you next video guys.